திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாத சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற ஞான வேள்வியாக திகழக்கூடிய திருவாசக தொடரில் நாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக சென்னிப்பத்து நிறைவு பகுதியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இது திருவாசகத்தினுடைய 130வது சொற்பொழிவு. திருவாசகத்தில் நாம் சிறுக சிறுக செய்கிறது தான் அது பெரிதாகிறது. நம்முடைய பக்தியும் இப்படித்தான். ஒரே நாளில் நம்ம மாதிரி கண்ணப்பர் மாதிரிலாம் நம்மளால் காட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வளர்த்துக்கிட்டு வர பக்தி பார்த்தீங்கன்னா அது ஒரு கணிசமான அளவில் அந்த பக்தியானது வந்திருக்கிறது நமக்கு ஒரு மன திருப்தியை தரும். மணிவாசகருக்கு மட்டும் எப்படி அவரும் அரச பதவியில் முதலமைச்சராக மிகுந்த பொறுப்பு உள்ள ஒரு பதவியில், அதிகாரமிக்க பதவியில், செல்வாக்கு உள்ள ஒரு பதவியில் அவர் இருந்திருக்கிறார். புள்ளப்பூச்சி மாதிரி இருக்க முடியுமா முதலமைச்சராக இருந்துட்டு? இல்லையா? சீர்றப்ப சீரணும். நம்முடைய பணிகளை எல்லாம் சரியாக செய்து வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தானே சரியாக இருக்கும். ஆனாலும் அந்த நிலையில் நடுவில் அவர் அந்த சிவத்தை பக்தி செலுத்தி அந்த பக்தியோடு இருந்திருக்கிறார். தேடல் இருந்திருக்குது. அதுதான் பெரிய ஆச்சரியம். நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம் சாமியை நினைக்கிறதுக்கு. அவருக்கு நேரம் இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா நியாயமாக இருக்கும். எனக்கு நேரமே இல்லைங்க சாமியை நினைக்கிறதுக்குன்னு மட்டும் அவர் சொன்னார்னா 100% நியாயம் இருக்கும். ஏன்னா அவருக்கு உண்மையிலேயே வேலை இருக்குது. நமக்கு உண்மையிலேயே வேலை இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நேரமே இல்லை நம்ம அப்படின்ட்டு. அப்படி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா செய்கிற வேலையில் 90% வெட்டி வேலையாக தான் இருக்கும். வெட்டி வேலை தான் அது. ஆனாலும் அதுக்கு நல்ல ஜோடனை எல்லாம் பண்ணி, இந்த ஸ்டார் ஹோட்டலில் உப்புமா வைப்போம் பாருங்க, அந்த மாதிரி நமக்கு அவ்வளோ கஷ்டமான வேலை மாதிரியும், அது நம்மளை தவிர வேறு யாரும் செய்ய முடியாத மாதிரியும், அது நமக்கே வந்திருக்கிற மாதிரியும், அதை நாம் செய்கிறதுக்கு படுற பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ இப்படியெல்லாம் நாம் அப்படி காட்டுவோம். ஆனால் அந்த வேலை முடியாது. அதில் என்னையா பிரயோஜனம்னு கேட்டால், சரிங்க நல்லா இருந்தது, சரிங்க அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு அது. ஆனால் அது இவருக்காக எப்போ காத்துக்கிட்டு இருந்தாரோ தெரில, குருந்து மரத்து அடியில் சாமி இவரை வர சொல்லிவிட்டு தான் போய் உட்கார்ந்துருக்கிறார். இவருக்காக உட்கார்றார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியன் மணிவாசகருக்காக போய் காத்துட்டு இருக்கிறார் குருந்த மரத்து அடியில். அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். திருப்பெருந்துறை என்கிற அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். ஏற்கனவே இருக்கிற இடத்த எடுக்கலை அவர். ஏற்கனவே
எத்தனையோ பிரபலமான இடம் இருக்குது. சரி, திருவண்ணாமலைக்கு வா, அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்லலை. திருக்காலத்தி வா, நாங்கள் இருக்கிறேன்னு சொல்லலை. தமிழகத்துக்குள்ளேயே அவர் இருந்தார் நம்முடைய சாமி. தன்னுடைய அந்த நினப்புங்கிறத சாமிக்கு கொடுக்குறதுங்கிறது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நம்முடைய நினைவு தான் ரொம்ப முக்கியம். என்ன வேலை செய்யலாம், நினைவு இறைவனுக்கு, அதுவும் ஈசனுக்கு அதுபோல் தந்திருப்பார் சாமி. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் செய்த அந்த சிவபுண்ணியத்தினுடைய சேர்க்க சாமி அவரை திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டார். பெருமானுக்கு குரு வந்துவிட்டார், தனக்கு குரு வருவார், குரு வந்துவிட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஆனால் அவரே எதிர்பாராத ஒன்று என்னன்னு கேட்டால், சிவமே குருவாக வரும்னு எதிர்பார்க்கல. சிவம் அதிர்ஷ்டித்து குரு வருவார் அப்படின்னு தான். அப்படி தான் திருமூலர் சொல்கிறார். சுத்த சிவம் குருவாய் தூய்மை செய்து அத்தனை நல்கு அருள். அப்படி தான் அவரே சொல்கிறார். திருமூலர் சொல்கிறார், சுத்த சிவம் குருவாய் அப்படின்னு சொன்னார். சுத்த சிவம்ங்கிறது சுத்த ஆன்மாவை அதிர்ஷ்டித்து நின்று அது எனக்கு எப்படி உகந்ததாக இருக்குமோ அது பாருங்க. குருவுக்கு தகுந்த சீடன் இல்லை, சீடனுக்கு தகுந்த குரு. இந்த உயிருக்கு எந்த குரு சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த குரு இந்த சீடனுக்கு தகுந்த குருவாக சுத்த சிவம் குருவாய் தூய்மை செய்து. நமக்கு இந்த தூய்மைங்கிறது குரு வந்தால் தான் நடக்கும். குரு வர வரைக்கும் தூய்மை கொஞ்சம் முன்ன பின்னத்தான் இருக்கும். நம்ம என்ன தான் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம் என்று நாம் எண்ணினாலும் கூட நம்முடைய அந்த தூய்மை ஏதோ சொல்லுவாங்க, எங்கே யூகேயில் தான் நினைக்கிறேன், ஒரு பெரிய பிரிட்ஜு இருக்கான், பெரிய பிரிட்ஜு. அது இந்த எண்டில் பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்து அப்படியே போய் அந்த எண்டில் முடிக்கிறதுக்குள்ளே இந்த எண்டு பழசாயிடுமா, திரும்ப பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கணுமா. அங்கே அவ்வளோ நீள பிரிட்ஜுங்கிறத சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிறதெல்லாம் தூய்மை செஞ்சு முடித்தோம்னா திரும்ப புதுசாக தூய்மை செய்கிறதுக்கு நிறைய சேர்ந்துடும், அழுக்கு சேர்ந்துடும். அதனால் நமக்கு இந்த தூய்மை கேட்டை சரி செய்கிறவர் குருநாதர் தான். அதாவது துவந்துவங்கள் தூய்மை செய்துன்னார் இல்லையா, குலாப்பத்தில் கூட சொன்னார், என் வினையை ஈடடித்து துவந்துவங்கள் தூய்மை செய்து. அப்படி அந்த தூய்மை செய்கிற அந்த தன்மை குருநாதருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த குருநாதர் பார்வையினால் தூய்மை செய்வார், ஸ்பரிசத்தால் தூய்மை செய்வார், 2 வார்த்தை பேசுவார், தூய்மை செஞ்சிருவார். இதைத்தான் நம்ம தீக்கைங்கிறோம். தீக்கைங்கிறது தூய்மை செய்தல் தானே. நம்ம அதுக்கு பேரெல்லாம் கொடுத்து ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்கிறோம். தீட்சை அப்படி இப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அது என்னது, தூய்மை செய்யுது, அவ்வளோதான். அப்போ இவருக்கு அந்த சிவமே குருநாதராக வந்தார். அவர் சொன்னார், சுத்த சிவம் குருவாய் தூய்மை செய்து அத்தனை நல்கு அருள் காணா அதிமூடர் என்ன செய்வார்களாம், பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர். இந்த கண்ணால் பார்த்துவிட்டு இவர் நம்மாள் தானே, இவர் என்ன குருநாதருங்கிற அப்படின்னு பார்க்கலாம்.
நமர் என்பர். அவர் புண்ணியர் அத்தன் இவன் என்று அடிபணிவார். புண்ணியர்கள் இவர் தான் அத்தன் என்று அடிபணிவார். பொய்த்தகு கண்டால் நமர் என்பர். அதனால் குருநாதர் சிறப்பு தோற்றத்தில் இருக்க மாட்டார், பொது தோற்றத்தில் தான் இருப்பார். சிறப்பாக தோற்றம் பண்ணி ஆடம்பரம் பண்ணி அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தால் அவர் போதகுரு இல்லை, மற்ற குரு. ஆனால் போதகுரு எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால் அப்படியே எளிமையாக எளியவராக இருப்பார். அப்படி தான் வந்தார். அவருக்கு நம்ம திருவாசகத்தில் பெறுகிற செய்திகளைத்தான் நான் சொல்கிறேன். அதனால தான் திருமூலர் சொன்னார், அவங்கள பார்த்தா சாதாரண ஆளு நினச்சி இவங்க நம்மளை மாதிரி தானே இருக்காங்க, சாதாரண ஆள் தானேன்னு சொல்லுவாங்களாம். பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர். அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு தோற்றம்? நமர் என்பர். அப்போ அந்த தோற்றத்தை பார்த்தா அவங்க எளியவராக இருப்பாங்க, தொன்மே சொல்ல முடியாது. பசித்தால் உண்பர், வேர்த்தால் குளிப்பர், பார்த்தால் நம்மை போல் இருப்பர். போதகுரு பார்த்தால் நம்மை போல் இருப்பர். அது மாதிரி தான் இருந்தார் அவரும். சாமி வந்தப்போ ஒரு அணிகலன் கூட போடல. யார் அவர்? வெள்ளை நீர் அணிஞ்சிருந்தார், கழுநீர் மாலை அணிந்திருந்தார். நீர் அணிந்திருந்தார், கழுநீர் மாலை அணிந்திருந்தார். அவரை பார்த்தவுடன் தெரிஞ்சு போச்சு இவர் தான் குரு அப்படின்ட்டு. பார்த்தவுடனே தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல, பார்த்தவுடனே தெரியாததுனால தானே நம்மளாம் மாற்றோம். பார்த்தவுடனே தெரிஞ்சிட்டா பரவாயில்ல, ஆஹா இவர் தான் குருநாதர்னு நமக்கு பார்த்து தெளிவு அப்படின்னுட்டு. கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவன் அவன் என தேரினன் காண்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அந்த மாதிரியாக அவர் தரிசனம் பண்ணார் சாமியை. ஆகையினாலே போதகுருவை எப்படி பார்த்தோம், எப்படி அனுபவித்தோம் என்பதை அவருக்கு ஒரு பெரிய வியப்பு. சைவ சித்தாந்தத்தில் அவர் எல்லா நூல்களையும் படித்தவர் நம்ம சாமி. ஆகம நூல்கள், சிவாகம நூல்கள், சைவ சித்தாந்தம், பதிபசு பாசம் எல்லாவற்றையும் படித்தவர். யார்? நம்ம மணிவாசக பெருமான். எல்லாவற்றையும் படித்து தேர்ந்தவர். சித்தாந்த வகுப்பு அட்டன் பண்ணாரா என்னன்னு தெரியாது. ஆனால் சித்தாந்தம் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்துருக்கிறார், தெரிஞ்சவர் தான் அவர். அதனால் அவர் என்ன எதிர்பார்த்தார்? நம்முடைய ஆன்மீக பயணம் நிறைவு பெறணும்னா நமக்கு ஒரு குருநாதர் வந்தால் தான் நிறைவாகும். அதனால் அந்த குருநாதர் நமக்கு எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ எப்போ வருவாரோன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எப்போ வருவாரோடு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன குருநாதரே, என்ன குருநாதர் எப்போ வருவாரோன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மனப்பாங்கில் அந்த எண்ணமானது கொஞ்சம் கூட மாறவே இல்லை. பாண்டியன் கேட்குற பொழுது, என்ன குதிரையை வாங்க போகலாமோ? எப்போ வருவாரோ? என்ன வாத ஒரு நான் இன்னும் கேட்குறேன், நீங்கள் எப்போ வருவாரோ? இல்லை இல்லை, குதிரை எப்போ வருமோன்னு சொன்னேன், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் குதிரை வாங்குகிற ஞாபகமா? இல்லை, அது ராஜாவுக்கு. எப்போ பார்த்தாலும் குருநாதர் வர ஞாபகம் இவருக்கு. குருநாதர் குருநாதர் குருநாதர். சில சமயம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்க்குற போதெல்லாம் இவர் குருநாதராக இருப்பாரோ, நம்மளையே குரு குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு.
ஒருவேளை ஒரு குருநாதராக இருப்பாரோ, அவர்கிட்ட 2 பேசி பார்க்கலாமா? அதை சொல்கிறார் பரஞ்சோதியார், உண்ணு நீர் விடாய்க்கு உவரு நீர் உண்டவர் ஒப்பான்னார். மிகுந்த தாகமுடையவனுக்கு கடல் நீர் கிடைத்தால் தாகம் தீருமா? நிறைய இருக்குது கடல் நீர், ஆனால் தாகம் தீருமா? அதுபோல் இந்த நாட்டில் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் இவருடைய ஞான தாகம் தீருமா? குருநாதர் தான் வரணும். ஆகையினாலே அவருக்கு ஒரு பெரிய வியப்பு. அவருக்கு தெரியும் தன்னை ஆட்கொள்வதற்கு சிவபெருமான் நிச்சயமாக குருநாதரை அதிர்ஷ்டித்து வருவார் அப்படின்னு அவருக்கு தெரியும். சுத்த சிவம் குருவாய் வந்து அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் இங்கே சிவமே குருவாய் வந்து அப்படிங்கிறது தான் அவருக்கு பெருத்த ஆச்சரியம். அப்படி மணிவாசக பெருமானுக்கு அந்த ஆவல், குருநாதரை பெற்றுவிட வேண்டும் என்கிற ஆவல் தொடர்ந்து இருந்த காரணத்தினால குருநாதர் வாய்த்தார். அதனால் நமக்கும் போதகுரு வேண்டும், போதகுரு நமக்கு வாய்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆவலை நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நமக்கு இப்போ மணிவாசகரும் அப்படி மனசு தளர்ந்து விடலை. இப்போ நமக்கு எங்கேருந்து கிடைக்க போகுது, நமக்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தார். போதகுரு வேணும், போதகுரு வேணும் என்று முயற்சி செய்து கொண்டே இருந்தார், நினைத்து கொண்டே இருந்தார். பதவியில் இருந்த பொழுதும் நினைத்தார், எல்லா சந்தர்ப்பங்களையும் நினைத்து கொண்டிருந்தார், வந்துவிட்டார். ஆகையினாலே நமக்கு சிவமே குருவாக வராவிட்டாலும் சிவத்தை அதிர்ஷ்டித்த ஒரு சுத்த ஆன்மா நமக்கு குருநாதராக நிச்சயம் வருவார். அப்படி தான் வந்திருக்காங்க நிறைய பேர்த்துக்கு. ஆனால் அவர்களை சிவமாகத்தான் பாவிக்க வேண்டும். இப்போ அருணந்தி சிவத்துக்கு யார் குருநாதர்? மெய்கண்டது. அவர் சிவம் அதிர்ஷ்டித்த ஆன்மா தானே இல்லையா? மறைஞான சம்பந்தருக்கு யார் குருநாதர்? அருணந்தி சிவம் அதிர்ஷ்டித்து வந்தவர் தானே. இந்த பரம்பரை முழுக்க பாருங்களேன். அப்படியே உமாபதி சிவத்துக்கு யார் குருநாதர்? அப்படி அதிர்ஷ்டித்து வந்தவர் தான், எல்லாமே அப்படி வந்தது தான். பொதுவாக எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப ஸ்பெஷல் கேஸு மணிவாசகர் மட்டும்தான். சாமியை நேராக வந்துட்டார், சாமியே வந்தார். அப்படி வந்து சாமி அவருக்கு அந்த அனுபவங்களை தருகிறார். அந்த அனுபவங்கள் நமக்கு நூலாக வந்திருக்கிறது. யோகத்துக்கு சாமி வரமாட்டார், ஞானத்துக்கு மட்டும்தான் சாமி வருவார். அவர் ஞானத்துக்கு வந்ததுனால வந்த நூல் தானே இது, யோகத்துக்கு வந்த நூலா இது? யோகம் சொல்லிக் கொடுக்குறதுக்காக வந்தார் அங்கேருந்து. அதுக்கப்புறம் இந்த நூலை போய் ஒரு யோக நூலாக இதுக்கு பொருள் சொல்லிக்கிட்டு இது யோக பொருள் சொல்லிக்கிட்டு இருந்தால் இதை விட பைத்தியகாரத்தனம் கிடையவே கிடையாது. சிவபெருமான் குருவாக வந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். யோகத்துக்கு குருநாதர் சிவம் வர வேண்டிய அவசியம் இல்லை, அவபோத குருவே போதும். ஏன்னா உடம்பை பற்றியது இங்கே இருக்கிற குருநாதரே போதும். ஆகையினாலே இந்த ஒரு செய்தியை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள, அதைத்தான் இதை வலியுறுத்துகிறேன் திரும்ப திரும்ப. ஏன்னு கேட்டால் பல இடங்களில் இதை யோக பொருள் சொல்லி, திருவாசகத்திற்கு யோக பொருள் சொல்லி, யோக நிலையை சொல்லி அவர்கள் திருவாசகத்தையே புரிந்து கொள்ளாத தன் தன்மையை காட்டிக்கொள்ளுகிறார்கள். யோகம் உடல் பற்றியது, ஞானம் ஆன்ம அறிவை பற்றியது. யோகம் உடம்பில் 6 ஆதாரத்தையும் வச்சு அதை கொண்டு செல்வது. ஞானம் அப்படி அல்ல.
அறிவை பற்றியது அது. எனவே ஞான நூல் இது ஞான நூல். ஞானம் வேண்டுமானால் இதை அடிப்படையாக நாம் இங்கே திருவாசகம் கேட்கிறவர்கள் உள்ளத்திலே இது நன்றாக பதிய வேண்டும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி. ஆகையினால இதை திரும்ப திரும்ப இங்கே வலியுறுத்துவதற்கு காரணம், திருவாசகம் ஞான நூல், யோக நூல் அல்ல என்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு இங்கே எங்கேயும் இதுக்கு மெனக்கட்டு கஷ்டப்பட்டு இதுக்கு இந்த குதிரை வந்ததுக்கு வாசி யோகம் சொல்லி, இது இடகலா பிங்கலாலாம் சொல்லி, அதுக்கு ஏகப்பட்ட கதையெல்லாம் சொல்லி தான் கஷ்டப்படுறது இல்லாமல் கேட்குறவனையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, இதெல்லாம் தேவையே இல்லை. குதிரை வாங்க போனதை அவர் பல இடங்களில் சொல்லுகிறார், குதிரை சேவகனாக வந்ததை பல இடங்களில் சொல்லுகிறார், அவருக்கு அந்த மாதிரி காட்சி கொடுத்ததை சொல்லுகிறார், பாண்டியன் குதிரை வாங்கணுங்கிறத செய்தியும் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்லுகிறத போய் அது யோகத்தில் அப்படி ஒன்று இருக்குது, வாசி யோகம், வாசின்னா குதிரைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னுட்டெல்லாம் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு. என்கிட்ட ஒருத்தர் புதுசாக ஒன்று கொடுத்தாரு, 4 அகவலுக்கும் யோக பொருள், 4 அகவலுக்கும். அப்படியே என் கண்ணிலேருந்து இரத்த கண்ணீர் வராத குறைச்ச. உண்மையிலே திருவாசகம் முடித்தா கண்ணீர் தானே வரணும். அந்த மாதிரி நாம் இதெல்லாம் விட்டுருங்க. ஞான நூல், ஞானம் எதனால் விளைகிறது? பக்தியால் விளைகிறது. பக்தியை பெருக்குவோம், ஞானத்தை பெறுவோம். திருவாசகம் நமக்கு சாதனமாக இருக்கிறது, அவ்வளோதான். இதில் வேறு எந்த ஹைட் அண்ட் சீக்கு ஆட்டமே கிடையாது, ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டே கிடையாது. அன்பு செலுத்து, அன்பை செலுத்து, அன்பையே செலுத்து, அவ்வளோதான். வம்பனாய் திரிவேனை வா என்று வல்வினை பகை மாய்த்திடும் உம்பரான் உலகுடறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பீரான் அன்பரானவர்க்கு அருளிமை அடியார்கட்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. வம்பனாய் திரிவேனை வா என்று வல்வினை பகை மாய்த்திடும் உம்பரான் உலகுடரு தம்புறத்தனாய் நின்ற எம்பீரான் அன்பரானவர் கருளிமை அடியார்கட்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. வம்பனாய் திரிவேனை, வம்பனாய் என்று சொன்னால் வீணனாய், வம்பனாய் என்று சொன்னால் வீணாக நேரத்தை போக்குபவனாய், வீணாக நேரத்தை வாழ்நாளை வீணாக்குபவனாய் வம்பனாய். வம்பனாய் திரிவேனை வாவென்று வல்வினை பகை மாய்த்திடும். வம்பனாய் திரிவேன் என்று சொன்னால் என்ன சார், அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், முதலமைச்சராக இருந்திருக்கிறார், எத்தனை பெரிய பொறுப்பு.
அப்போ கூட அவர் குதிரை வாங்கத்தான் போயிருக்கிறார். அவர் தன்னை சொல்லுகிற பொழுது வம்பனாய் திரிவனே, வெட்டி வேலையாக சுற்றுறவனே. நம்மளால் ஆரம்பிக்கும் போதே சொன்னது தெரியுதுங்களா? நம்முடைய மொத்த வேலையை கணக்கு பார்த்தோம்னா அதுதான், அதைத்தான் வம்பனாய் திரிவேனே. அவர் என்ன சொல்கிறார்? சிவனை தேடுவதை விட்டு வேறு எது செய்தாலும் வெட்டி வேலை தான். அது நீங்கள் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வேணால் கொடுங்க, அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு வேணாலும் சொல்லுங்கள், ஆனாலும் அது வெட்டி வேலை தான். இவர் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தார், இவர் பொறுப்புக்கு தகுந்த மாதிரி செஞ்சார் இல்லையா? அந்த பொறுப்புனால இவருக்கு எவ்வளோ பெருமை வந்தது, புகழ் வந்தது, அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆகாது. நம்ம பெறுகிற பெருமை, நம்ம பெறுகிற புகழ், நம்ம பெறுகிற செல்வம் எல்லாத்தையும் இங்கே தான் விட்டு போகணும். இப்போ நாம் இப்போ நான் அத்தனை பட்டமும் வாங்கியிருக்கிறேன்னு வச்சுக்குவோமே, கிளம்பும்போது இந்த பட்டமெல்லாம் போட்டு தான் அனுப்புவாங்களா? பட்டத்தெல்லாம் கழட்டிடுவாங்க. என்ன பட்டம் என்ன பண்ணுறது? அதெல்லாம் வராது. அப்போ என்ன தெரிஞ்சு போச்சா? எல்லாம் வெட்டின்னு. இப்போ என்ன, நான் படித்த டிகிரி, நான் படித்த படிப்பு என்னை அப்படி லேசாக டச் பண்ணி பார்த்தான்னா, ஏம்மா என்ன நீ நினைக்கிற, நான் யார் தெரியுமா? மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னா பயந்துருவார் அவர். ஏமான்னு மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னு கேட்பார். அது என்னது என் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்? நான் யார் தெரியுமா ஏமன்னு கேட்பார். என்ன தெரிஞ்சு வச்சுக்காமல் நீ வெறும் இன்ஜினியரிங்கில் நிறையா தெரிஞ்சு வச்சிருச்சு, என்ன பிரயோஜனம்? என்ன தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். நான் தான் மாஸ்டர் ஆஃப் ஆல் சோல்ஸு. எல்லாம் நம்மளை கேட்டு தான் தட்டி பறிச்சுட்டு கொண்டு போகிற ஆள் அப்படிம்பார். என்ன பிரயோஜனம் அது? ஒன்றும். எனக்கு சரி உண்மையிலே சிரிப்பாக இருக்கும். நான் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஃபைனல் இயர், அதில் ஒரு முக்கியமான இடம் அது புரியல அந்த இடம். அப்போ உடனே எங்கள் ப்ரொஃபஸரை கேட்குறேன். ப்ரொஃபஸரை கேட்டு இது எப்படி சார் அப்படின்னு கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, இது ஸ்பெஷலைசேஷன், பக்கத்தில் பிஹெச்எல் இருக்குது, இது ஆர்இசியில் தான் பண்ணேன், துவாக்குடி, அது பிஹெச்எல் இருக்குது, நீ அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்க, அங்கே இது இந்த துறையில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, அங்கே போனேன். அங்கே போனால் அதுக்கு தகுந்த ஆளை தேடி பிடிச்சி நான் பார்க்குறதுக்குள்ளேயே ஒரு வாரம் படாத பாடு, போகிறது வர்றது, ஆஃபீஸ்குள்ளே போகிறது தேடுறது, இப்படியே படாத பாடுபட்டேன். அப்புறமா ஒருத்தரை பிடிச்சேன். அப்புறம் அவர்கிட்ட என்னன்னு கேட்டார், இந்த இடம் புரியல, இதில் இந்த டெரிவேஷனு, அதுக்காக தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி வச்சுட்டு போ, நான் பார்த்து வைக்கிறேன், உனக்கு சொல்கிறேன்னாரு. அவரும் ஒன்றே சொல்லில்லை, அதை வச்சுட்டு போங்க, நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், உங்களை காலேஜ் ஃபோனில் கூப்பிட்றேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆச்சு, திரும்பவும் போனேன். என்ன ப்ரொஃபஸர் கேட்டார், என்னப்பா முடிஞ்சதா இல்லையா வேலைன்னு? இல்லை சார், முடியல சார். என்னப்பா இதுக்கு இவ்வளோ அழைச்சா அலையிறியா? சார் அது முடிஞ்சாதான் சார், அது என்னவும் சரியாக வரல சார், இது வந்தால் தான் அடுத்தது நான் போக முடியும் சார். புக்கில் ஒரு மாதிரி இருக்குது, இதில் ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. அப்புறம் அவரும் ஒரு 10 நாள் வரல. அப்புறம் திரும்ப அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், நேரில் வாப்பானார். போனேன். நேரில் போனோன்னு அவர் சொன்னார், எனக்கு நேரமே இல்லைப்பா, அது சொல்கிறதா ஒன்று நேரில் வர சொன்னேன். இதை சொல்கிறதுக்கு நேரில் நீ இன்னும் ஒரு 2 நாள் சென்று வா அப்படின்ட்டார். 2 நாள் சென்று திரும்ப போனேன்.
மாத கணக்காக சுற்றிருக்கிறேன் இதுக்கு. அப்புறம் அவர் ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்படுறானுன்ட்டு அவர் ஒரு நாள் பார்த்துட்டு கூப்பிட்டார். சரின்னு போனவுடனே அவர் வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு பார்த்தேன்ப்பா, இல்லை ஒன்றும் இல்லைப்பா, இந்த புஸ்தகத்தில் இந்த ப்ளஸ்ஸு போடுறதுக்கு போல மைனஸ் போட்டிருக்கான்ப்பா, மேலே கோடு விட்டு போயிருக்கு, மேலே கோடு ப்ளஸ்ஸை போடு, சரியாக போடுனார். ப்ளஸ்ஸு போட்டால் எல்லாம் சரியாயிடுச்சு. இந்த ப்ளஸ்ஸுக்காக இத்தனை அலைஞ்சிருக்கிறேன். வெட்டி வேலை தானே. இன்றைக்கி அந்த டெரிவேஷன் என் வாழ்க்கைக்கு எங்கே உதவுதுன்னு கேட்டால் அது சம்மந்தமே இல்லை. எத்தனையோ படிக்கிறோம், எத்தனையோ தெரிஞ்சுக்கிறோம், அத்தனையும் வெட்டி வேலை. அதனால தான் குருகுலத்தில் படிக்க வைப்பாங்க. அந்த காலத்தில் குருகுலத்தில் படிக்கும்பொழுது கல்வியை கற்றுக் கொடுக்கிற பொழுதே, கல்வியை சொல்லித் தருகிற பொழுதே உடனாக இருந்து அந்த ஆன்மீக உணர்வை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். ஆன்மீக நாம் கூட பசங்க படிக்கிறாங்கன்னு விட்டுறக்கூடாது. அவர்களுடைய ஆன்மீக உணர்வை தூண்ட வேண்டியது நம்முடைய கடமை. ஏதாவது ஒரு விதத்தில் ஆன்மீக உணர்வை தூண்டணும். அது எப்படி வேணால் நீங்கள் செய்யலாம். திருப்புகழை கேட்க சொல்லுங்கள், திருப்புகழை பாட சொல்லுங்கள், இல்லை தேவாரம் கேட்க சொல்லுங்கள், தேவாரம் பாட சொல்லுங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஆன்மீக உணர்வை இந்த சிறுபோதிலேயே நாம் தூண்டி விட்டுரும். அது செய்யணும். அது அவசியமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அது. ஆகையினாலே இவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிள் போஸ்ட்டு, ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு கேடர், எப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, வம்பனாய் திரிவேனை அப்படின்னு தன்னை சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் பெற வேண்டியதை நாம் பெறுவதற்கு நாம் முயன்று கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கி என்ன பண்ணோம், நம்ம ஆன்மீகத்தில் நாம் எப்படி முன்னேறணும், மற்றதை விட்டுருங்க, மற்றதை விட்டுருவோம். இன்றைக்கி நம்ம ஆன்மீகத்தில் நம்முடைய ஆன்மீகங்கிறதே வேண்டாம், சிவத்துக்கிட்ட நான் எப்படி நெருங்கினேன், சிவத்தோடு எப்படி அசோசியேட் ஆகிருந்தேன், சிவத்தை நான் எங்கே சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்திருக்கவங்களை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இப்போ சாயந்தரம் 1.5 மணி நேரம் சிவத்தோடு தான் அசோசியேஷன் நடந்துருச்சு. இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி நாம் சிவத்தோடு தொடர்பு கொண்ட நேரம் என்ன, அதை நாம் நிச்சயமாக அதை யோசித்து பார்த்தாகணும். அந்த நேரம் நமக்கு பொன்னான நேரம், அதுக்கு விலை மதிப்பே இல்லை. அந்த நேரத்தை நாம் சிவத்தோட எண்ணத்தில் தொடர்பு கொண்டால் அது அதை போல் ஒரு விலை மதிப்புள்ள ஒரு செயலை சொல்லவே முடியாது. அப்படி விலை மதிப்பில்லாதது ஏதாவது ஒரு விதத்தில் திருவாசகம் மூலமாகவோ, தேவாரம் மூலமாகவோ, திருமுறைகள் ஏதாவது ஒன்றின் மூலமாகவோ நாம் தொடர்ந்து பெருமானை சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அதை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெருமானுடைய கருணை என்ன அப்படின்னு கேட்டால், அப்பர் சாமி சொல்கிறதே திரும்ப உன்னில் உண்ணும் உண்ணாவிடில் விட்டிடும். நாம் அவரை நினைக்கிற பொழுது அவரை நம்ம நினைக்கிறார். சாமி நம்மளை நினைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ எல்லாம் சொக்கலாம், அது நம்ம அத்தனை பேரையும் பார்த்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கிறார். அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கே இடம் கிடையாது. ஏன்னா அவரை நினச்சிட்டு இருக்கோம், அவர் நம்ம நினைக்கிறார். உன்னில் உண்ணும் உண்ணாவிடில் விட்டிடும் இந்த அப்பர் சாமியினுடைய வாக்கு 100க்கு 100 உண்மை. வம்பனாய் திரிவேனை வா என்று வல்வீனை பகை மாய்த்தி வான்னு கூப்பிட்டது யார்? குருந்த மரத்தடியில் இருந்த குருநாதர், போதகுரு வா என்று அழைத்தார். வம்பனாய் திரிவேனை, வெறும் ஒரு மூலப்பொருள் காணும்படியாக மானுட வடிவு தாங்கி உட்கார்ந்துருக்கு. அப்படி அமர்ந்திருக்கிற அந்த திருக்கோலத்தை பார்த்த அந்த நொடியில் அந்த ஆனந்தத்தினுடைய விளைவு திருவாசகம்.
எப்படி இல்லாட்டி திருவாசகம் கிடைக்கும்? திருவாசகம் உணர்வு, திருவாசகம் ஞான உணர்வு. வம்பனாய் திரிந்து கொண்டிருந்த என்னை ஏதோ அரசு வேலை, அரசு பணி, அரசாங்க உத்தியோகம், அரசல் அலுவல் என்றெல்லாம் சொல்லி திரிந்து கொண்டிருந்த என்ன, இங்கே வாங்க வாங்க, என்ன வெட்டி வேலை, இங்கே வாங்க வா என்று அழைத்து வல்வினை பகை மாய்த்திடும். வல்வினை பகை என்பது அந்த பழைய சஞ்சித வினைகள் முதலானவற்றை நீக்குதல். குருநாதர் அழைத்தார்னு அதுதான். அது எப்படி சொல்கிறார்? வா என்று வம்பனாய் திரிவேன். ஊர் சுற்றிட்டு இருந்த பையன், என்ன இங்கே வா, என்ன பண்ணிகிட்ருக்குற, உட்காரிங்க அப்படின்னு சொல்லி ஒருவரை ஆட்கொண்டது போல தன்னை தெரிஞ்சு கொண்டிருந்த ஒருவனை அதான் சொன்னார். இவரையே தேடி திரிகிறவர்கள் இவர் வா என்று அழைத்து கொடுத்திருந்தால் அது பெரிய பிரமாதம் இல்லை. நான் வம்பனாய் திரிவேன், வம்பனாய் திரிவேனே வா என்றார். இவரையே தேடி திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் எத்தனையோ முனிவர்கள், எத்தனையோ தேவர்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அகப்படாதவர், அவர்களுக்கெல்லாம் தென்படாதவர், வம்பனாய் திரிந்து கொண்டிருந்த இவரை தேடி திரியல, வம்பனாய் திரிவேனை வா வா என்று வல்வினை பகை மாய்த்திடும். நமக்கு பகை யாருங்க? நமக்கு பகை யாரு? வல்வினை. நம்ம யாரையோ பகை நினைக்கிறோம். நம்ம பகைன்னு நினைக்க வேண்டியது வல்வினையைத்தான், வலிய வினை, அதைத்தான் பகை என்று எண்ண வேண்டும். வல்வினை பகை மாய்த்திடும். அதைத்தான் முதல்ல செய்வார் குருநாதர். சஞ்சிதத்தை போக்குவார், ஆகாமியத்தை தூய்மை செய்வார். பிராரத்தை நான் கூடவே இருக்கேன், தீர்த்துடலாம், கவலைப்படாத என்று தீர்த்து வைப்பார். வம்பனாய் திரிவேனை வா என்று வல்வினை பகை மாய்த்திடும். உம்பரான் உலகுடறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான். யார் அவன்? எங்கே இருந்தவன்? திருப்பெருந்துறையில் குருந்த மரத்து அடியில் வந்து அமர்ந்து என்னை வா என்று அழைத்து என் வல்வினை பகையெல்லாம் மாய்த்தானே, அவன் யார்? எங்கே இருக்கிறான்? அவன் பக்கத்தில் காரைக்குடி தாங்க, அவர் பக்கத்தில் அறந்தாங்கி தாங்க. அங்கேருந்து தான் வந்தாரா? இல்லை, எங்கேருந்து வந்திருக்கார்? உம்பரான். உம்பரான் முதல்ல பொது பேர். உம்பரான் மேலே இருக்கிறவன். மேலேனா எங்கே மேலே? எங்கன்னு கேட்டு திரும்ப உலகெல்லாம் ஊடு அறுத்து, மேலே இருக்கக்கூடிய பல உலகங்களை அறுத்து தள்ளி போய் தாண்டி போய் அப்புறத்தன். உம்பரான் உலகெல்லாம் ஊடு அறுத்து மேலே போனீங்கன்னா தேவர் உலகம் இருக்கும், இந்திர உலகம் இருக்கும், பிரம்மன் உலகம், சத்தியலோகம் இருக்கும், வைகுந்தம் இருக்கும், ருத்ரலோகம் இருக்கும். இப்படி எல்லா உலகமும் ஊடு அறுத்திடும். அறுத்திடும்னா தாண்டி போதல். அதையும் தாண்டி போய் அங்கே இருக்காரா? இல்லை, அப்புறத்தன். அப்புறத்தன். அங்கே போயாவது இப்புறத்தன்னு சொல்லுவாரான்னு பார்த்தா அங்கேயும் அப்புறத்தன் தான். அப்புறத்தன். அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் வம்பனாய் திரிவேனை வா என்று என் வல்வினை பகை மாய்த்திடும். எங்கேயோ இருக்கிறவன் சார், எங்கேயோ இருக்கிறான். அவ்வளோ சுலபமாக சொல்ல. ஆனால் அவர் அந்த நடு குருந்த வனத்தில், குருந்த மரத்தின் அடியில் இருந்து என்னை வாவென்று அழைத்து எங்கேயோ உட்காந்துட்டு உள்ளேருந்து வான்னு அழைத்தார். உள்ளே போயிட்டார். வா என்று அழைத்து என் வல்வினை பகை மாய்த்திடும். யார் அவன்? உம்பரான் உலகெல்லாம் ஊடு அறுத்து அப்புறத்தான், அப்புறத்தானாய் நின்ற எம்பிரான். அன்பரானவர் கருளி மெய்யடி யார்கட்கின்பம் தழைத்திடும்.
செம்பொன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. சாமி இங்கே தெளிவாக ரெண்டு விஷயம் சொல்லுகிறார். ரெண்டு பேரை சொல்லுகிறார். நமக்கு அதில் அந்த அந்த இரண்டு பேரினுடைய அந்த வேறுபாடு பாகுபாடு இல்லை, அந்த வேறுபாடு வேறு பாகுபாடு வேறு. ரெண்டு ஸ்டேஜ் சொல்கிறார். அந்த நிலைகள் என்ன அப்படிங்கும்போது, ஒன்று சொல்லுகிறார், ஒருவர் அன்பரானவர், இன்னொவர் அடியவர். அப்போ அன்பர் வேறு, அடியவர் வேறு. ரெண்டு பேரையும் சொல்கிறார்ல. அன்பர் ஆனவர்கட்கு அருளி மெய் அடியார்கட்கு இன்பம் தழைத்திடும். இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையில் அவர் அந்த ரிசல்ட் கொடுக்குறார். யாருக்கு எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்கு தகுந்த மாதிரி அந்தந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த இதை கொடுக்கணும். அன்பரானவர்க்கு அருளி மெய் அடியார்களுக்கு இன்பம் தழைத்திடும். இப்போ அருள் நிலை, இன்ப நிலை. அன்பர் என்பவர் அன்பு செலுத்துகின்றவர், சிவபெருமான் மேலே அன்பு செலுத்துகிறவர்கள். அது பொது பெயர். அன்பர் என்பது பொது பெயர், அடியவர் என்பது சிறப்பு பெயர். அடியவர் என்பது சிறப்பு பெயர். அன்பர் என்பவர் அன்பு செலுத்துகிறவர், அன்பாக இருக்கிறவர், அன்பை காட்டுகிறவர், அன்பிலே நிற்கிறவர், அப்படி அன்பர். அடியவர் யாருன்னு கேட்டால் அன்பு முதிர்ந்தவர். இந்த அன்பு முதிர்ந்த நிலையில் இருக்கிறவருக்கு அடியவர். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், இளையாங்குடி மாரநாயனார் புராணத்தை சொல்லுகிற பொழுது சொல்லுவார், நான் மாரநாயனார் என்ன பண்ணுவாரா, அவர் ஒரு வித்தியாசம். பொதுவாக பெரிய புராணத்தில் வருகிறவர்கள் எல்லோரும் அடியவர்களுக்கு ஆரம்பது அன்னம்பாலிப்பார்கள், அடியவர்களுக்கு அன்னம்பாலிப்பார்கள், சிவனடியார்களுக்கு அன்னம்பாலிப்பார்கள். ஆனால் இளையங்குடி மாறனாயிட்ட ஒரு என்ன விசேஷம்னா, அவர் யாரை பார்த்தாலும் அவருக்கு சிவனுடைய அன்பர் போல தெரியுமா. நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பத்திவும் கூற. ஏன் நேர வந்தவர் யாவராயினும், நேர வந்தவங்க யாராவது எதிர்பட்டார்கள் என்று சொன்னால், நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பத்தி முன் கூறனர். ஒவ்வொரு நாளும் பத்தி முன் கூறனர். அதுதான் சிறப்பு. ஒவ்வொரு நாளைக்கும் பக்தி கூடிக்கிட்டே போகுமா. இப்போ நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரம் முன்னாடி, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம யோசனை பண்ணணும், நம்ம என்ன பண்ணோம், இன்றைக்கி நம்ம அன்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னேன். அது சொல்கிறார், நித்தமாகிய பக்தி முன் கூறுதல். கூறுதல்னா மிகுதல்னு அர்த்தம். கூறுதல்னா என்ன அர்த்தம்? மிகுதல்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளைக்கும் அவருடைய அன்பு மிகுந்துக்கிட்டே போகுமா. எதுக்கு? அன்னம்பாலிக்கிறதுக்கு. அடியார்களுக்கு அன்னம்பாலிக்கிறதுன்னு ஒரு பணி செய்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்?
நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன்கூற முன் இருந்ததை விட அதிகப்பட அவங்கள நின்று செவிப்புலத்து ஈரமென் மதுர பதம் புரிந்து கைகளால் குவித்து நின்று கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதனத்திடை இருத்தி உண்டு 4 விதத்தினில் 6 சுவித்திரத்தினில் தொண்டரிச்சை அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் அப்படின்னு சொல்கிறார். இதில் இந்த பாட்டில் 2 பாட்டு சொன்னேன். வரியை சொல்லலை. பாட்டினுடைய வரியை நான் சொல்லலை. இல்லை, இந்த கொண்டு வந்து 2வது பாட்டு. அதுக்கு முந்தைய நேரம் வந்தவர் யாவராயினும் அந்த பாட்டோட இன்னொரு முதல் வரியை சொல்லலை. அந்த முதல் வரி என்னன்னு கேட்டால், அது சஸ்பென்ஸில் வச்சு சொன்னது. அந்த முதல் வரி என்னன்னு கேட்டால், ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையினால். நேரம் வந்தவங்க யாராக இருந்தாலும் இவர் சிவபெருமானுடைய அடியவர்னு நினைக்க மாட்டார். சிவபெருமானுடைய அன்பர். சிவபெருமானுக்கு அடியாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அன்பராக இருந்தாலே போதும். அன்னம்பாலித்தார் ஒரு கிரேடு கூட. அவர் நேர வந்தவர் யாவராயினும் யாரை நினைப்பாரா? ஆரம் என்பு புனைந்த எலும்பை மாலையாக அணிந்த ஐயர் தலைவர், அவர் அன்பர், அவருடைய அன்பர் இவர் என்பதோர் தன்மையினால். அப்போ அன்பு செலுத்தினா போதும், அடியவராக இருக்கணுங்கிறது இல்லை, அன்பு செலுத்தினாலே போதும். அன்னம்பாலித்தார். அன்பு பொதுமையாக இருக்கும். அன்பு சிவபெருமானுக்கு அன்பு செலுத்துவார்கள், சிவனை வழிபடுவார்கள், சிவன் கோயிலுக்கு போவார்கள், சிவனை வழிபடுவார்கள், அன்போடு இருப்பார்கள், சிவன் மேலே அன்போடு இருப்பார்கள். அது பற்றி ஒன்று. சனிக்கிழமை வந்தோம்னா சனீஸ்வரனையும் அன்பராக இருப்பார்கள். வியாழக்கிழமை போனால் குருவுக்கு ரொம்ப அன்பாக இருப்பார்கள். அன்பர் அவர் எல்லாத்துக்கும் பொதுவாக அன்பு. ஆனால் சிவனுக்கு மட்டுமே அன்புடையவர்கள் அடியார்கள் எனப்படுவார்கள். அதனால் அன்பருக்கு அருளி அடியவருக்கு ஆனந்தம் அருளுவான், இன்பமாக அருளுவான். அதை சொல்லுகிறார். அன்பரானவர் கருளி மெய் அடியார்கட்கு இன்பம் தழைத்திடும். இன்ப அனுபவங்கிறது அங்கே தாங்க. அருள் அனுபவம் வேறு, ஆனந்த அனுபவம் வேறு. அருள் நிலையை தருவது வேறு, ஆனந்த நிலையை தருவது வேறு. அருள் தருவார், அடியவர்களுக்கு ஆனந்தம் தருவார். ஆகையினாலே இந்த ஆனந்த நிலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை தருவது தான் மெய் அடியார்கட்கு இன்பம் தழைத்திடும். மெய் அடியார்கட்கு இன்பம் தழைத்திடும். இதை நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்த வரியில் அவர் அந்த சேவடியை பற்றி சொல்லுகிறார். அன்பரானவர் கருளி மெய்யடியார்கட்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. செம்பொன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழும். அந்த சேவடி எப்படிப்பட்ட சேவடி என்று கேட்டால், செம்பொன் சேவடி, மாமலர் சேவடி. செம்பொன் சேவடி, மாமலர் சேவடி. அன்பரானவர்க்கு செம்பொன் சேவடி, மெய் அடியார்கட்கு மாமலர் சேவடி. அது பொண்ணு தூய்மையாக இருக்கும். செம்பொன் மாற்று குறைவில்லாத, மலமில்லாத தூய்மையான நிலை. எனவே அன்பரானவர்கள் வந்தால் தூய்மைப்படுத்துவார், அடியார்கள் வந்தால் ஆனந்தப்படுத்துவார். ஆனந்தப்படுத்துவதற்கு தேன் ஒரு அனுபவம் இல்லையா? மாமலர் என்றார். மலரில் தான் தேன் இருக்கும், பொண்ணில் தேன் இருக்காது. அதனால் பொண்ணுன்னு சொல்லிட்டு மலர்னு சொன்னார். பொண்ணு மாசற்ற தன்மை, மலர் ஆனந்தம் தருகிற தன்மை. அந்த ரெண்டையும் அதிலேயே வைத்து காட்டுகிறார்.
வம்பனாய் திரிவேனை வாய் என்று வல்வினை பகை மாய்த்திடும் உம்பரான் உலகு உடறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர் கருளிமை அடியார்கட்கு இன்பம் தழைத்திடும் செம்பன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. நம்முடைய சென்னி மன்னி திகழுதுங்கிறது நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம் எப்பொழுதும் அந்த திருவடியை பற்றி கொண்டே இருக்கும். அந்த திருவடி தான் அருளையும் தரும், அந்த திருவடி தான் ஆனந்தத்தையும் தரும். இறைவனை திருவடி வடிவாகவே பார்த்தல் நமக்கு வழக்கம். எல்லா கோயிலையும் போனால் திருவடியை தரிசித்தார்கள். திருவடியை தரிசித்தார் என்ன பொருள் என்று கேட்டால், திருவடி என்பது அருள் நிலையும் ஆனந்த நிலையுமாக விளங்குவது. அருள் நிலையாக விளங்குவதும் திருவடி, ஆனந்த நிலையாக விளங்குவதும் திருவடி. ஆகையினாலே அருள் நிலையிலே இருக்கக்கூடிய அந்த நிலையும் அந்த திருவடி தான், ஆனந்த நிலை வழங்குவதும் அந்த திருவடி தான், அன்பரானவர்களுக்கும் அந்த திருவடி தான், மெய் அடியார்களுக்கும் அந்த திருவடி தான். அப்போ நீங்கள் உண்மை விளக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நடராஜர் வடிவம் இருக்கு, அந்த நடராஜர் வடிவம் அதுதான் ஞான நடனம், அதுதான் ஆனந்த நடனமும். அதுதான் ஞான நடனமும், அதுதான் ஆனந்த நடனமும், அதுதான். அதை ஞான நடனமாக தரிசிக்கிறவர்களும் உண்டு, ஆனந்த நடனமாக தரிசிக்கின்றவர்களும் உண்டு. அதை பார்த்து ஆனந்தமடைகின்ற அடியார்கள் உண்டு. அப்போ நம்முடைய உணர்வினில் நேர்வர வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என போற்றி என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். அந்த ஆனந்த அனுபவம் தருவது. ஒரே திருக்கோலம் தானே, நடராஜர் ஒன்றா திருக்கோலம். இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் ஊனத்தை போக்குகிற நடனமும் ஆடுகிறார், ஞானத்தை நல்குகிற நடனமும் ஆடுகிறார், ஆனந்தத்தை வழங்குகிற நடனமும் ஆடுகிறார். ஒரே நடனம்தான். அது நமக்கு நம்முடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அனுபவத்தை வழங்குகிறது. நாம் என்ன பக்குவத்தில் போகிறோமோ அந்த பக்குவத்துக்கு தகுந்தாற் போல அந்த அனுபவம் அது கிடைக்கிறது. ஒரே இதுதான். சோன்னு மழை பெய்யுது, பெரிய ட்ரம் எடுத்துகிட்டு போனார் ஒருத்தர், வீட்டில் இருக்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ட்ரம்மு, மழை பெஞ்சுது, ட்ரம்மு முழுக்க ரொம்பிடுச்சு, மெதுவாக தள்ளி கொண்டு வச்சுட்டார். அதே மழையில் எய்த்து வீட்டுக்காரர் ஒருத்தர் பெரிய குடம் அதை எடுத்துகிட்டு போனார், குடத்தை பிடிச்சார், குடம் முழுக்க தண்ணி கொண்டு வச்சு விட்டார். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் அதே மழை சோன்னு பெஞ்சுது, ஒரே ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போனார். புரியுதா உங்களுக்கு? மழை ஒன்று தானே, நடனம் ஒன்று தானே, ஒரே கூத்து தான். அதுதான் ஆனந்த கூத்து, அதுதான் ஞான கூத்து, அதுதான் ஊனத்தை போக்குகிற கூத்து. பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அது கூத்து. யார் என்ன கேட்டு வராங்களோ அது. அப்படி பெருமானுடைய அந்த கூத்தை சொல்லுகிறார். அன்பரானவர் கருளிமை அடியார்கட்கின்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. முத்தனை முதல் சோதியை முக்கண் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திரு நாமம் பாடி திரிதரும் பத்தர்கள் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாதம் தீர பணி மீனோ, நீர் உங்கள் பாசம் தீர பணி மீனோ சித்தமார் தரும் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே.
முத்தனை முதல் சோதியை முக்கண் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திரு நாமம் பாடி திரி தரும் பக்தர்கள் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமினோ சித்தமா தரும் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. முத்தனை முதல் சோதியை முக்கண் அப்பனை முதல் வித்தினை பதி இலக்கணம் சொல்கிறார் பாரு. சிவத்துக்கு இலக்கணம் முத்தன் முதல் சோதி முக்கண் அப்பன் முதல் வித்து. இது பொது. அடுத்த சிறப்பு சித்தன் சிவலோகன், அது சிறப்பு. இயல்பாகவே மலங்களினின்று விலகியவன். பெருமானுக்கு இயல்பாகவே மலங்களோடு தொடர்பில்லை. அதனால தான் செம்பொன் அப்படின்னு சொல்கிறோம். நாம் செம்பு, அவர் செம்பொன், நாம் செம்பு. செம்புக்கு செம்பொன்னுக்கு என்ன வித்தியாசம்? களிம்பு, அவ்வளோதான். அவ்வளோதான் சித்தாந்தமே, சைவ சித்தாந்தமே அதான். அது செம்பொன், நாம் செம்பு. நம்ம களிம்போடு இருக்கிறோம். களிம்பறுத்தா நீங்கள் கண்ணுதல் நந்தி. அந்த களிம்பை அறுக்கிறவன் தான் கண்ணுதல் நந்தி. செம்மண்ணாக இருக்கிற அவன் தான் குளிகையாகவும் இருப்பான். அவன் தான் குளிகையாக இருப்பான், ரத குளிகை. அப்போ இந்த செம்பில் இருக்கிற களிம்பு நீங்கி இது பொன்னாகும். செம்பில் இருக்க களிம்பு நீங்கி இது பொன்னாகும். எனவே அவன் முத்தன். முத்தன் என்றால் இயல்பாகவே பாசங்களினின்று மலத்திலிருந்து விடுபட்டவன். அப்படி முதல் சோதி. முதல் சோதி என்று சொல்லுவது எல்லா பொருள்களுக்கும் ஒளிப்பொருளாக விளங்குவது. உலகம் முழுவதும் ஊழிக்காலத்தில் எல்லாமே இருளடைந்து போய்விடும். சூரிய சந்திரன் எதுவுமே இருக்காது. அப்போ பெருமானுடைய திருவடி எப்படி விளங்கும் என்று அன்னை நான் சொல்லுகிறார். உததியிடை கடவு மரகத வருட குலதுரக உபலலித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயமென அதிகவித கலபக மயிலின் மிசை யுகம் முடிவின் இருளகல ஒரு சோதி வீசுவதும். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் பாடினது தமிழ். என்ன தமிழ் பாருங்களேன். சீர்பாத வகுப்பு, அதனுடைய சீர்பாத வகுப்பு. உததி இடை கடவு மரகத வருண குலதுரக உபலலித கனகரத சதகோடி சூரியர்கள். சதகோடி சூரியர்கள், 1000 கோடி சூரியர்கள். உதயமென அதிகவித கலபக மயிலின் மிசை யுகமுடிவின் இருளகல. யுகமுடிவின் இருளகல, ஊழிக்காலத்தில் தோன்றுகின்ற இருள், ஊழி இருள். அந்த இதுக்கு போயிருந்தப்ப கங்கை கொண்ட சோழபுரம் அப்போ போயிருந்த பொழுதே பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஒரு விஐபி இருந்தார். அவர் ஐயாவுக்கு கொஞ்சம் மேலே காட்டுங்கன்னார். அவர் ரகசியமாக மேலே கூப்பிட்டு போனார். இந்த நெக்ஸ்ட்டு டயர் கீழே தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், நம்ம ராஜேந்திர சோழன் சிவபெருமான ஈசான திக்கில் தான் வழிபாடு செஞ்சான். அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த தளத்து மேலே ஒரு ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கிறான். மேலே பார்த்தீங்கன்னா தளம், அதுக்கு மேலே அந்த கோபுரம் வந்து மூலவர் மேலேயே நிற்கும். நம்ம ஊர் மாதிரிலாம் நுழைவாசலில் இருக்கிற கோபுரம் விமானம் தனியால் இருக்கும். ஆனால் அங்கே கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் ராஜராஜ சோழன்
கட்டின தஞ்சாவூர் கோயில்லையும் மூலவருக்கு மேலேயே இந்த கோபுரம் நிற்கும். அது மாதிரி நிற்கிறதுல இந்த மூலவருக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அந்த சீலிங்கில் ஒரு ஸ்கொயர் கட்டு, அது வழியாக பார்த்தா சுவாமியினுடைய ஈசான முகம் தெரியும். அந்த ஈசான முகத்தை தான் தினம் தரிசனம் பண்ணுவோம் மேலே இருந்து பார்த்து. அவனுக்கு அதுக்கு மேலே ஒரு 2 டயர் இருக்குது. அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா போய் ஷெல்டர் எடுக்கிறதுக்கு, போய் தங்கிறதுக்கு தெரியவே தெரியாது, எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. அந்த மேலே வந்து ரகசிய அறைகள் அது மேலே இருக்குது. அது மேலே போய் தங்கிடலாம். அதெல்லாம் காட்டினார் ஒன்று. அப்போ இந்த டயருக்கு மேலே இருக்க டயரில் அப்படி சுற்றி வர மாதிரி இருக்குது. அங்கே சுற்றி வருகிற பொழுது அவர் சொன்னார், என் கூட இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க. ஐயா, இப்போ நாங்கள் வந்து நம்ம சுற்றி வரோம், இந்த கொஞ்சம் இருட்டாக இருக்கும், நான் டார்ச் லைட்டு காட்டுறேன், கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் நான் டார்ச் லைட் ஆஃப் பண்ணுவேன், பயந்துடாதீங்க, ஏன்னா இந்த இருட்டுக்கு பேர் ஊழி இருட்டுன்னு பேர் அப்படின்னாரு. அவர் இப்படி கூட்டிகிட்டு போய் இப்படி கூட்டே போனார், டக்குன்னு ஆஃப் பண்ணார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு இருட்டு பார்த்ததில்லை, அப்படி ஒரு இருட்டு. உண்மையில் கொஞ்சம் அச்சமாகவே இருந்தது, ஊழி இருட்டு. ஐயா பயப்படாதீங்க, நான் டார்ச் அடிப்பேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணேன்னார். திரும்ப டார்ச் அடித்தார். அந்த மாதிரி இருட்டு, ஊழி இருட்டு அது மாதிரி இருக்குமா எல்லா இடங்கள்லையும். அப்போ தான் அந்த திருவடியினுடைய ஒளி முதல் சோதி, அதுதான், அதைத்தான் முதல் சோதினார். இருளடைந்திருக்கக்கூடிய பேரூழி காலத்தில் பிரபஞ்சத்திற்கு முதல் சோதியாக விளங்குவது பெருமானுடைய திருவடி என்று குறிப்பிடுகிறார். முத்தனை முதல் சோதியை முக்கன். அப்போ இந்த முதல் சோதி கொடுத்ததுக்கு பிறகு தான் 3 சோதி கொடுக்குறார். என்னது? 3 கண்ணு, சூரியன், சந்திரன், அக்னி. அதுக்கப்புறம் 3 கண்ணு வருது. முதல் சோதி, அப்புறம் முக்கன் அப்பன், அதை வரிசையை வைக்கிறார். முத்தனை முதல் சோதியை முக்கன் அப்பனை முதல் வித்தினை. முதல் வித்து அவர் முதல் வித்தாக இருந்த அந்த காரணத்தினாலே தான் முதல் வித்து என்று சொல்லுவது நிமித்த காரணனாக விளங்குவதை குறிப்பிடுகின்றார். முதல் வித்து விதைத்தவன், முதல் வித்தை. பயிர் வருகிறது, எதனால் வருகிறது? வித்திலிருந்து வருகிறது. வித்திலிருந்து பயிர் வருகிறது. ஆனாலும் வித்திலிருந்து பயிர் வருவதற்கு காரணம் உழவன். உழவன் இல்லாமல் பயிரில் தானாக வந்துடுமா? வித்திலிருந்து வராது. அவன் விதைத்தான், நீர் விட்டான், அது விளைந்தது. அதுபோல மாயையில் முதல் வித்தாக இந்த பிரபஞ்சத்தை விளைவித்தவன் சிவபெருமான். அதனால் முதல் வித்து என்று சொன்னார். சித்தனை சிவலோகனை. சிவலோகன் நம்மெல்லாம் டார்கெட் பண்ண வேண்டியது சிவபுரம் தான், சிவலோகம்தான், சிவலோகம். சித்தனை சிவலோகனை திரு நாமம் சிவலோகம் போனோன்னு வச்சுக்கோங்க. சிவலோகம் போனால் அங்கேயே நிறைய அடியார்கள் இருப்பாங்க. நிறைய அடியார்கள் சிவனடியார்கள் தான். சிவனையே சிந்திக்கிறவர்கள், சிவனையே வணங்குகிறவர்கள், சிவனையே வழிபாடு செய்கின்றவர்கள் அங்கெல்லாம் இருப்பாங்க. அங்கே போய் நமக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன். அங்கே எல்லாரும் நம்ம பார்த்து வணங்கிறது, உட்காருங்கிறது, நம்மளை தொடருது, இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு திருவாசகம் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன சார் நீங்களா சொல்கிறீங்களா? இதுக்கு எங்கே சார் ஆதாரம்? நள்ளிருளில் தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் உள்ளார் சிவபுரத்தில் உள்ளார் பல்லோரும் ஏத்த. ஏன்
நீங்கள் திருவாசகம் சிவபுராணம் சொன்னதுனால. திருவாசகம் தெரியும்னு சொன்னால் சிவலோகத்திலேயே மதிப்பு அதிகம். ஆனால் இங்கே தான் கொஞ்சம் மதிப்பு கம்மி. ஆனால் திருவாசகம் தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னால் சிவலோகத்தில் தனி மரியாதை. சித்தனை சிவலோகனை திரு நாமம் பாடி திரி தரும் பக்தர்கள் கூப்பிடுறார். பக்தர்களே, சிவபெருமானுடைய திருநாமத்தை பாடி திரிகின்ற பக்தர்களே, நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். சிவபெருமானை வழிபடுவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் உங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். எதற்காக சிவனை வழிபடுகிறோம் என்றால் எம் பாசம் தீர பணிகின்றோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். பாசம் தீர பணிவோம், நம்முடைய பாசம் தீர வேண்டும், வினைப்பகை மாய வேண்டும். ஆகவே பக்தர்கள் இங்கே வம்மின் நீங்கள் பல்வேறு விதமாக உங்கள் பக்தியை வெளிப்படுத்துகின்றீர்கள், பல்வேறு விதமாக உங்கள் வழிபாட்டை வெளிப்படுத்துகின்றீர்கள், பல்வேறு விதமாக உங்கள் ஆராதனையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவையெல்லாம் உங்கள் பாசத்தை போக்குவதற்காக இருக்கட்டும். பெருமானிடம் நீங்கள் விண்ணப்பம் வைத்தால் பிரபஞ்ச சம்பந்தமாக எந்த விண்ணப்பத்தையும் வைக்காதீர்கள். பிரபஞ்ச சம்பந்தமான விஷயத்தை வைக்காமல் பெருமானிடம் சொல்லுங்கள், எங்கள் பாசம் தீர அருள் செய்வீர் என்று விண்ணப்பம் செய்யுங்கள். அப்படி செய்து கொண்டே இருந்தால் குருநாதராக வந்து உங்கள் பாசத்தை தீர்ப்பார். எப்படி பாசம் தீர்க்க முடியும்? எப்படி பாசம் தீர்க்க முடியும்? பாசம் தீர்க்கிறது குருநாதராக வந்து தான் தீர்க்கணும். ஆகையினாலே குருநாதர் வருவார். எனவே குருநாதர் வேண்டும் என்று நீங்கள் கேட்டாலும் சரி, பாசம் தீர அருள் செய்வீர் என்று கேட்டாலும் சரி, அது ரெண்டும் ஒன்று தான். குருநாதர் வந்து உங்கள் பாசத்தை தீர்த்து வைப்பார். குருநாதர் எப்படி வருவார்? சிவனை அதிர்ஷ்டித்து நின்று குருநாதர் வருவார். ஆகவே சித்தமார் தரும் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே முத்தனை முதல் சோதியை முக்கண்ணப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திரு நாமம் பாடி திரி தரும் பத்தர்கள் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமினோ சித்தமார் தரு செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழும். எப்பொழுதும் அவனுடைய திருவடியே நினைந்து கொண்டிருப்போம். அவனுடைய திருவடியிலேயே நம்முடைய சிந்தனையானது லயித்து நிற்கட்டும். அவனுடைய பெருமையை, கருணையை, அவனுடைய சிறப்பை எங்கெங்கெல்லாம் ஓதப்பெறுகிறதோ அந்தந்த இடத்திலெல்லாம் நாம் சென்று நம்மை இணைத்து கொள்வோம் என்று சொல்லி இந்த இரண்டு பாடல்களையும் நம்முடைய மணிவாசக பெருமான் சென்னிப்பத்திலே அருளி செய்தார் என்று சொல்லி ஒரு சிறு செய்தி. நம்முடைய யூகேல பிரகதீஷ்னு ஒருத்தர் இருக்கார். நம்ம இங்கே கூட வந்திருக்கிறார் யூகேல. அவர் அன்பர்களுக்கு புத்தகம் வாங்கி வழங்குகிற அந்த ஒரு பணி செய்கிறார். எல்லாருக்கும் புத்தகம் கொடுக்கணும். அதுபோல் அவர் ஞானத்திரளோடு அப்பொழுது தொடர்பு கொண்டு புத்தகத்தை வழங்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். நாமும் அதுக்கு தகுதியானவங்க கிடைச்சா செய்துட்டு இருந்தோம். இப்போ சமீபத்தில் அவர் ஒரு புத்தகம் நீங்கள் வழங்குங்க, யாருக்காவது நீங்கள் கொடுங்க, அது சிறப்பான புத்தகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஆகையினாலே அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவருடைய 100வது புத்தகமாக இது 100 புத்தகங்கள் இது வரைக்கும் வழங்கியிருக்கிறார். அவருடைய 100வது புத்தகம் அது சுந்தரர் தேவாரம் வரலாற்று முறையில் என்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை வழங்குவதற்கு ஞானத்திரள் முன் வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை யாருக்கு வழங்குவது என்று சொன்னால் நம்முடைய கமலநாத் சத்சங்கத்தில் அற்புதமாக பணி செய்து கொண்டு, அதாவது அமைதியான முறையில் அதே நேரத்தில் தன்னை இணைத்து கொண்டு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஓதுவார் ஏழுமலை அவர்களுக்கு
அடியன் வருஷப்பிறப்பு அன்னைக்கு அம்பத்தூரில் காலையில் சிறப்பு சொற்பொழிவு செய்கிறேன். அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய எட்டீஸ்வர பெருமான் திருக்கோயில் அம்பத்தூர். காலை 10 மணிக்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்ற தலைப்பில் அடியன் பேச இருக்கிறேன். முடிந்த அன்பர்கள் புத்தாண்டு தினத்தன்று, தமிழ் புத்தாண்டு தினத்தன்று காலையில் முடிந்தவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்து, கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பான பணிகளை அற்புதமாக செய்து வருகிறது. நம்முடைய ஆதரவு நிரம்ப இருக்க வேண்டும். அதாவது எத்தனையோ சங்கங்கள், எத்தனையோ சபைகள் சிறப்பாக பணி செய்து கொண்டு சமயத்தை வளர்க்கிறது. ஆனாலும் கமலவிநாயகர் சத்சங்கம் அவற்றிற்கெல்லாம் உச்சியின் மேல் வழங்குகிற தாரகை போல, நிலவு போல தன்னுடைய பணியை அவ்வளவு சிறப்பாக செய்து வருகிறது. உலகம் முழுவதும் அதனுடைய பணி போற்ற பெறுகிறது. அவ்வளவு சிறந்த பணி செய்து வருகிற கமலவிநாயகர் சத்சங்கத்திற்கு எந்த விதத்திலெல்லாம் நம்மால் ஆதரவு செலுத்த முடியுமோ தர வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக சுந்தர தேவார புத்தகம் இருக்குது, தோழர் போத புத்தகமும் இருக்குது, வேணுங்கிற அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். சரி, நாளை மாலை 63 நாயன்மார்கள் சம்பந்தமான ஒரு நாட்டிய நிகழ்ச்சி இங்கே மாலை இடம்பெறுகிறது. அவசியமாக எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரும் கலந்துக்கிற ஒரு சிறப்பு. அதை நம்முடைய அன்பர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த விழாவிலே நீங்கள் நாளை மாலை கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.